ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி அவரைக்காய் சாதம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நீளமாக கட் பண்ணி வச்ச அவரைக்காய், பொடுசாக கட் பண்ண பெரிய வெங்காயம், கடுகு, உளுந்தம்பருப்பு, நிலக்கடலை, கருவேப்பிலை, மசாலா பொடி, மஞ்சள்தூள், இவ்வளோ தான் இதுக்கு தேவை. செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு, இது வறுத்த வேர்க்கடலை தான், இருந்தாலும் திரும்பி ஆயிலில் ஃப்ரை பண்ணால் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இப்போ வேர்க்கடலை எடுத்துடலாம். அதே எண்ணெயில் கடுகு, உளுந்து பருப்பும் போட்டிருக்கேன். கடுகு எடுத்து பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணது போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இதை நல்லா வதக்கிடலாம். ப்ரௌனெல்லாம் ஆக தேவையில்லை, இருந்தாலும் ஓரளவு வதங்கணும். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அவரைக்காவை போட்டுட்டேன். சாதத்துக்கு தேவையான மட்டும் உப்பு இப்போவே போட்டுடலாம். மஞ்சள்தூள் நான் போடுறது பொரியல் பொடின்னு செஞ்சு வச்சுருக்கேன், அது போட்டிருக்கேன். வாங்கி பாத் மசாலா கிடைக்கும், அது வாங்கி போடலாம். இல்லைன்னா குழம்பு மிளகாய்த்தூள், அதுவும் இல்லைன்னா சாம்பார் தூள் போட்டுக்கலாம். இப்போ அந்த அவரைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிருக்கேன். அவரைக்காவை ஒரு மூடி போட்டு மூடி வேக விட்டணும். இப்போ அவரைக்காய் வெந்துருச்சு. இடையில எடுத்து ஸ்ட்ரிப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். வறுத்த வேர்க்கடலையை அதில் போட்டுக்கலாம். வடித்து வச்ச சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். நார்மலாக வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் போட்டிருக்கேன். இது டிஃபனுக்கு லஞ்சுக்கு கொண்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இது கூட உருளைக்கிழங்கு சிப்ஸ் இல்லைன்னா உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அப்படியே 1 to 2 minutes சிம்மில் வச்சா நல்லா வெந்துடும், நல்லாயிருக்கும் மசாலாலாம் பிடிச்சி. இப்போது அவரைக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.